ஹலோ மக்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கும் என்பதை திமுகவின் தலைமை கூறியுள்ளது. 2026 கட்சி ஒட்டுமொத்தமாக இழுத்து மூட வேண்டியதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறை வரலாற்று சாதனையை படைக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த 8 தேர்தல்களில் அதிமுக தோல்வியை மட்டும் தழுவியுள்ளது. இறுதியாக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்து அதிமுக செய்த மிகப்பெரிய தவறாகவும் பார்க்கப்படுகிறது. 2026 திமுக என்னதான் பல கெடுதல்கள் செய்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீதி வீதியாக பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் என்பதையும், திமுகவிற்கு ஆதரவாக மக்கள் இருப்பதை கருத்து கணிப்பின் மூலமாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை திமுக தோல்வியடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது. அது நடக்குமா என்று பார்த்தால் அது மக்கள் கையில் தான் இருக்கிறது. அதாவது அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜகவுடன் சேர்ந்தது போல் திமுக 13 கட்சிகள் என்றைக்கு கூட்டணி உடைகிறதோ அன்றைக்குத்தான் திமுகவிற்கு கலக்கம் ஏற்படும். ஆனால் இது நடக்குமா என்று பார்த்தால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இதனால்தான் அதிமுகவை தோற்கடித்து இரண்டாவது முறை திமுக அரியணையில் ஏறும், அதுவும் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வரும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாக இருக்கிறது, 1.5 கோடி தொண்டர்களையும் விஜய் அவர்கள் திரட்டிவிட்டார் என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. பிறகு எப்படி திமுக வெற்றியடையும் என்பதும் இப்பொழுது நாம் பார்க்கலாம். விஜயகாந்த் அவர்கள் 2006 போட்டியிடும் பொழுதும் இதே எதிர்பார்ப்புகள் தான். ஆனால் அவர் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். மற்ற வேட்பாளர்கள் தோல்வியை தான் தழுவினார். ஆனால் குறிப்பிட்ட சதவீதம் தேமுதிகவிற்கு வாக்கு வங்கி உயர்ந்தது. அதே நிலைமைதான் தமிழக வெற்றி கழகத்திற்கும் மாறும் என்பதை மீண்டும் ஒரு முறை நம்மால் பார்க்கவும் முடிகிறது. 2026 அரசியல் களம் முழுக்க முழுக்க திமுகவை முன்னிறுத்தி மட்டும்தான் கட்சி வேலைப்பாடுகளும் சரி, மக்களின் ஆதரவுகளும் சரி. ஏனென்றால் மாற்றத்தை மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அது சாத்தியமா என்று பார்த்தால் அது மிகப்பெரிய அளவிலான கேள்விக்குறிதான். அப்படி அதிமுக அரியணை ஏற வேண்டும் என்றால் இரண்டு இடைத்தேர்தல்களை எதற்காக அதிமுக புறக்கணிக்க வேண்டும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லவா? அது மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகம் மேடை பேச்சுகளிலும் சரி, மக்களிடம் பேசும் பொழுதும் சரி, இடையூறாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது அவர்கள் மீது தவறு கிடையாது. ஏனென்றால் அவர் பிரபலமானவர் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை பார்ப்பதற்கு மட்டும்தான் கூட்டங்கள் கூடுகிறதே தவிர ஓட்டுக்கள் செலுத்துவதற்கு வருவார்களா என்றால் அது இந்த தேர்தல் முடிந்த பிறகுதான் எனக்கே தெரிய வரும், உங்களுக்கே தெரிய வரும், ஏன் ஸ்டாலினுக்கு கூட அப்பொழுதுதான் அது தெரிய வரும். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுகவின் நிர்வாகிகள் கூறுவது போல் கருத்து கணிப்பின் முடிவில் திமுக ஆட்சியை கைப்பற்றும் என்பது கூறுவது சரியா, அல்லது எந்த கட்சி ஆட்சியை கைப்பற்றும் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோவில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.